வாகை சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்பத்தாவும் வாசுதேவன் பார்த்தோம்னா மீனாட்சியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வாசுதேவன் வந்து அப்பத்தா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சியோட கதையை முடிக்கணும்னு அவங்க சொல்லலை. அவங்க பார்த்தோம்னா ஆதித்யாவுக்கும் மீனாட்சி கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதனால வந்து எப்படியாவது நீங்கள் மீனாட்சியை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது உடனே அப்பத்தா பார்த்தோம்னா ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. அதில் தேவிக்கு குழந்தை இல்லையா, அதனால பரிகாரம் பண்ணுறதுக்காக எல்லாரும் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு வரவும், அடுத்தது பார்த்தோம்னா வந்து கோயிலில் ஒவ்வொரு பரிகாரமாக பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாவிளக்கு ஏற்றவும், மாவிளக்கு ஏற்றுனதுமே அதில் விளக்கேற்றுறதுக்காக தேன்மொழி விளக்கேற்றிருந்தாங்க. அப்போ அப்பத்தை வந்து வராங்க. வந்ததுமே எதுக்கு இப்போ யார் வந்து விளக்கேற்றினா அப்படிங்கும்போது தேன்மொழி அப்படிங்கவும் இதை கேட்டதுமே உடனே அப்பத்தை பார்த்தோம்னா அந்த விளக்கு வந்து அப்படியே அணைச்சிருந்தாங்க. இதை பார்க்கும்போது எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்கு அப்பத்தை அப்படி பண்ணுன்னு அப்படின்னு ஜீவா கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு, என் பேத்தி தேவி தான் வந்து விளக்கேற்றினமே தவிர வேறு எதுக்காக விளக்கேற்றினா அப்படிங்கும்போது உடனே தேவி நீ விளக்கேற்று அப்படிங்கவும் உடனே தேவியும் விளக்கேற்றுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சுமதியோட மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் சரிதான், தேன்மொழி இந்த மாதிரிக்கு விளக்கேற்றினதுக்கு அப்புறமா இப்படியே அப்பத்தான் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அடுத்தது பார்த்தோம்னா வந்து தொட்டில் கட்டணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோயில் மரத்தில் தொட்டில் கட்டுறதுக்காக எல்லாருமே போகவும், அப்போ பார்க்கும்போது தேவி கையில் ஒரு தொட்டில் இருக்குது. அதே மாதிரிக்கு மனம் வந்து பார்த்தோம்னா அவங்க தேன்மொழி கையால் ஒரு தொட்டில் கட்டுறதுக்காக வாங்கிட்டு வராங்க. அப்போ அப்பத்தா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ எதுக்காக வந்து தொட்டில் கட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே வந்து மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அப்பத்தா அக்காவுக்கு இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்குது, அவங்களுக்கும் குழந்தை பிறக்கணும்ல, அதனால என்ன தப்பு இருக்குது தொட்டில் கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, இந்த குடும்பத்துல முதல்ல குழந்தை பிறக்கணும்னா அது என் பேத்தி தேவிக்கு தான் அப்படிங்கிறாங்க. நீ போற பக்கம் பார்த்தாக்கி நீ இந்த மாதிரி தொட்டில் கட்ட ஆரம்பிச்சிருவ போலுக்கு அப்படிங்கும் போது இது கேட்டதுமே சுமதி வந்து அப்படியே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் என் பொண்ணும் இந்த வீட்டு மருமக தானே, அவளுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டாமா? ஆனா அப்பத்தான் என்னன்னா கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப ஜீவாவும் மீனாட்சியும் பார்த்தோம்னா அப்பத்தாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்க பாரு அப்பத்தா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரு தேவியோட குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு நீ தானோட காரணம், அவன் குழந்தையோட கதையை முடிச்சது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை போட்டு திட்டவோ இது கிட்டதுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப அப்பத்தா சொல்றாங்க, பாரு உங்க 3 பேருக்கு கல்யாணம் நடந்து இந்த வீட்டுக்கு மருமகளா நீங்க வந்திருக்கலாம், ஆனா வாரிசு பெத்து கொடுக்கறது என் பேத்தியா தான் இருக்கணும். என்ன தேவி நீயே தொட்டில கட்டு, எங்க பாரு உன் கையில எதுக்காக தொட்டில வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி கையில இருக்கிற தொட்டில வந்து அவங்க அப்பத்தா வாங்கி வீசிருந்தாங்க. இதனால தேன்மொழி அழுதுகிட்டு இருக்கவும் மனவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அடுத்தது தேன்மொழி நீ போய் தொட்டில கட்டு அப்படிங்கும் போது உடனே தேன்மொழியும் அந்த கோயில் மரத்துல தொட்டில கட்டுறாங்க. அடுத்தது இதை பார்த்துட்டு இருக்கிற தேன்மொழி அப்படியே கண் கலங்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே அங்கிருந்து போறாங்க. அப்போ வந்து தேவி கட்டின தொட்டில் வந்து அப்படி கலண்டு கீழே விழுறதுக்காக போகும்போது தேன்மொழி வந்து அந்த தொட்டில பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம அவங்களே அவங்க கையால அந்த மரத்துல அந்த தொட்டில கட்டுறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து சாமியை தான் கட்டுறாங்க. அப்போ தேன்மொழிக்கு அவங்க கையாலே இந்த தொட்டில கட்டுற மாதிரிக்கு சாமி வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து உருவாக்கி கொடுத்த மாதிரிக்கு ஆகுது. அடுத்ததான் அங்க பார்த்தோம்னா வந்து வாசுதேவனை தான் காட்டுறாங்க. வாசுதேவன் வந்து மாறு வருஷத்துல அங்க வராங்க. வந்ததுமே இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலையே, சரி நம்ம அப்பத்தாவுக்கு போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கவோ இங்க பார்த்தோம்னா அப்பத்தாவை தான் காட்டுறாங்க. இந்த மீனாட்சியை நம்ம ஏதாவது பண்ணணுமே, இந்த மீனாட்சி அங்க இருந்துட்டு இருந்தாக்கே சரிப்பட்டு வராது, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஒரே வந்து மரமா இருக்குது. கோயில்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வராங்க. அந்த மரத்துல பார்த்தோம்னா சில பூச்சிகள்லாம் வந்து மரத்துல இருக்கவும், ஓஹோ இந்த பூச்சியா, இந்த பூச்சி எடுத்த இடத்துக்கு மீனாட்சியை வரவழைச்சிடலாம், இங்க வந்துட்டாக்கி இந்த பூச்சி வந்து அவளை கடிச்சிட்டாக்கி அவ்வளவுதான் அவ கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க தன்னுடைய மொபைல அங்க போட்ட மாதிரிக்கு வராங்க. வந்ததுமே மீனாட்சி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவும் உடனே மீனாட்சி என்ன அப்பத்தா என்ன ஆச்சுது, இங்க சாமி எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க, இப்ப எதுக்காக எனக்கு கூப்பிடுறீங்க அப்படிங்கும் போது நான் தான் வான்னு சொல்லி கூப்பிடுறோம்ல அப்படிங்கவும் அப்போ வந்து 2-3 லேடிங்க வந்து சாமி ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க நீ போகாத, அங்க ஆபத்து இருக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மீனாட்சிக்கு இது என்னமோ சரியப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு அப்பத்தான் நான் அப்புறமா வரேன், இப்போ எதுக்காக என்னை கூப்பிடுறீங்க அப்படிங்கும்போது நான் தான் வான்னு சொல்லி கூப்பிடுறோம்ல அப்படிங்கவோ அப்போ அந்த லேடி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ அங்கே போகாதம்மான்னு சொல்லிட்டு சாமி ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அப்பத்தான் வந்து மீனாட்சியை வான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து மீனாட்சி வந்து இப்போ எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு என்னுடைய மொபைலை நான் கீழே போட்டுட்டேன், அங்கதான் போட்டிருக்கிறேன் பாரு அப்படிங்கும்போது நீங்க தானே போட்டீங்க, இப்போ நீங்களே வந்து தேட வேண்டியது என்ன, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு மீனாட்சி கேட்கும் போது என்னடி கூட வாய் பேசிட்டு இருக்கிற, என்னால வந்து தேட முடியாதுன்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன், போய் தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தள்ளி நின்றுட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா மீனாட்சி அந்த பூச்சி வந்து இருக்கலாம் மரத்துல அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க மொபைலை தேடிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து அப்பத்தான் நினைக்கிறாங்க இப்போ பூச்சி வந்து அவளை கடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த நேரத்துல வாசுதேவன் வந்து பார்த்தோம்னா அவங்க அப்பத்தாவோட போனுக்கு பண்ணவும் அப்போ போன் ரிங் ஆக ஆரம்பிச்சதுமே
போன் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மீனாட்சி பாத்துருந்தாங்க. அப்பத்தா போன் ரிங்கா இங்க இருக்குது, இங்கதான் கிடக்குது அப்படின்னு சொல்லவும் ஐயோ யார் போன் பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரி சரி போனை எடு அப்படிங்கும் போது அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா அவங்க வாசுதேவன் தான் போன் பண்றாங்க போலுக்கு. அப்போ வந்து மீனாட்சி வந்து அப்பதான் இந்த மாதிரிக்கு பேர்ல தான் போன் வருது அப்படிங்கவும் ஐயோ அவர் தான் போன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்னும் போனை அட்டன் பண்ணிடாத போனை கூட அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மீனாட்சி போனை கொடுக்குறாங்க. அப்பதான் பார்த்தோம்னா வாசுதேவன் பேசிக்கிட்டே அந்த மரத்துல பூச்சி இருக்குல்ல அந்த இடத்துக்கு அப்பதான் வந்து நின்றுட்டு அவங்க போன் பேசுறதுலேயே ரொம்ப மும்முரமா இருக்கிறனால அவங்க போன் பேசிட்டே இருக்கிறாங்க வாசுதேவன்ட்ட. இங்க பார்த்தோம்னா மீனாட்சி வந்து இங்க வந்துடவும் அப்ப அடுத்துதான் வந்து அவங்க கோயில உள்ள பூசாரி வந்து அவங்க பிரசாதம் கொடுக்கறதுக்காக வராங்க. ஆமா அந்த அன்னபூரணி அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவங்க அந்த இடத்துலதான் நிக்கிறாங்க அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. ஐயோ அந்த இடத்துலயே அங்க இந்த மாதிரிலாம் பூச்செல்லாம் இருக்குது, அது கடிச்சாக்கி அவ்வளவுதான் கதையே முடிஞ்சு போயிரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ஓடோடி வராங்க. அப்ப அப்பத்தான் வந்து வாசுதேவன் பேசிக்கிட்டே இருக்கவும் இவங்கெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறத அவங்க கவனிக்கவே இல்லை. அடுத்ததான் பார்த்தோம்னா பூச்செல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது. இதனால வந்து அவங்க பாட்டியை கடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்டிட்டு இருக்கவும் அப்ப மீனாட்சி வந்து எப்படியாவது அப்பத்தாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய பெட்ஷீட் துணி மாதிரி இருக்குது. அந்த துணி எடுத்துட்டு அவங்க நேரா ஓடுறாங்க. அப்ப அப்பத்தாவை அந்த பூச்சி வந்து கடிக்கிறதுக்கு வந்துருவோம். அப்பத்தா வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப வந்து பார்த்தோம்னா மீனாட்சி வந்து அவங்க நேரம் அப்பத்தா கிட்ட போய் அந்த பெட்ஷீட்டை வச்சு அவங்க மூடி இருந்தாங்க. மூடினது மட்டும் இல்லாம அப்பத்தாவை அங்க இருந்து அவங்க காப்பாத்தி வெளியவும் அழைச்சிட்டு வராங்க. வந்ததுமே உடனே அந்த பெட்ஷீட்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க. ஆனாலும் வந்து அப்பத்தா உடம்பெல்லாம் வந்து கடிச்சு வச்சிருக்குது. அப்போ உடனே அப்பத்தா வந்து கதறி அழ ஆரம்பிச்சிடவும் உடனே வந்து பூசாரி பார்த்தோம்னா இந்த மருந்தை போடுங்க உடனடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை கொடுக்கவும் அதை மீனாட்சி போட்டு விடுறாங்க. அப்போ உடனே அப்பத்தா வந்து அப்போ அவங்க நினைக்கிறாங்க நல்ல வேலையை வந்து இந்த மீனாட்சி மட்டும் நம்மளை காப்பாத்தலைன்னா அவ்வளவுதான், அந்த பூச்சி கடிச்சு நம்ம கதை முடிஞ்சு போயிருக்குமே, இவ்வளவு அதுல மாட்ட வைக்கலாம்னு சொல்லி நம்ம நினைச்சோம், ஆனா கடைசியில நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அவங்க சக்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா அத்தை எதுக்காக நீங்க அங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜீவா வந்து இவங்க என்ன நினைச்சு அங்க போனாங்களோ தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு அப்படிங்கும் போது என்னென்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அப்பதான் வந்து ஜீவா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப சக்தி வந்து ஜீவா போட்டு திட்டுறாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா, அவங்களே வழி தாங்க முடியாம இருக்காங்க அப்படிங்கவும் இப்ப மீனாட்சி வந்து சொல்றாங்க எதுக்கு அப்பதான் நீங்க அங்க போனீங்க, நான் தான் உங்களுக்கு போன் எடுத்து கொடுத்தோம்னா நீங்க வந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து தேவி வந்து ஐயோ அப்பதான் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க மீனாட்சி தான் அப்பத்தாவோட உயிரை காப்பாத்தி இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அப்பத்தா கண்டிப்பா திருந்தி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பணம் தான் குறிக்கோளோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவளதான் நம்ம வந்து இந்த மாதிரி கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம், ஆனா கடைசியில நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே, இவ வந்து நம்மளை காப்பாத்துற மாதிரிக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வாசுதேவன் வந்து மீனாட்சி இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கமா வந்து மும்முரமா இருக்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது, மீனாட்சியை ஜீவா வந்து எப்படி வாசுதேவன் இருந்தோம் அப்பத்தா கிட்ட இருந்தோம் அவங்க காப்பாற்ற போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.